சினிமா பாட்டில் டெடிகேட் கேட்குறீங்க, அதெல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். என்னோடய ஓன் ராகத்தை மட்டும்தான் சொல்கிறேன். ஓன் ராகத்தில் வாங்க வாங்கணும் மேக்ஸிமம் இருக்குது. 99.9% வாங்க வாங்க தான் இருக்குது. 1% மட்டும் கொஞ்சம் மாறலாம். மற்றபடி சினிமா பாட்டு உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குதோ அந்த பாட்டு எனக்கு வாக்கியம் செட் ஆகணும். எனக்கு வாக்கியம் செட் ஆகிறத நான் பாடுவேன். எல்லா பாட்டும் மேலே பாட மாட்டேன். சினிமா பாட்டு நிறைய பேர் அனுப்புவீங்க, எனக்கு இது ஆகாது செட் ஆகாதுன்றவேன். சரிங்களா? அதில் ரெஸ்பான்ஸ் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ராகம் அப்படியே இருக்குது, அதனோட முடிவு அப்படியே இருக்குது, எழுத்து முடிவு. அதனால் வாவோன்னு வரும், கொஞ்சம் உருக்கமாக வரும், ரொமான்ஸாக வரும், எப்படி வேணால் பாட்டு வரும். நீங்கள் டெடிகேட் கேட்டிங்கன்னா அதை நான் பண்ணுவேன். என்னோடய சொந்த ராகம் மட்டும் மரியாதையோடு இருக்கும். 99.9%. சரிங்களா? நன்றி. ஐபி ஸ்டைல். நம்ம பாட்டு பாடுறது சொந்த ராகமாக எதாக இருந்தாலுமே மரியாதை உடன் பாட்டு இதாக இருக்குது. ஏன்னா நம்ம கொங்கு மண்டலம் நிறைய பேர் எழுத்து மூலமாக எழுதி பாட சொல்கிறீங்க. அதில் வா போ நீ நான் உனக்கு எனக்கு இதெல்லாம் வரக்கூடாது. அனுப்புங்க, பாடி கொடுக்குறேன். எல்லாத்துலேயுமே மரியாதையோட இருந்தால் பாடுவேன், இல்லைன்னா இல்லை. மரியாதை வரணும். ஒவ்வொருத்தையும் நீ நான் வா போனாலும் சொல்லக்கூடாது. அந்த வார்த்தைகள் எல்லாம் போட்டிங்கன்னா நான் பாட மாட்டேன். சரிங்களா? கொங்கு மண்டலத்தில் இருப்பதால் நீங்கள் கமாண்டை என்ன வேணால் பண்ணலாம். கொங்கு மண்டலத்தில் இருப்பதால் என்னை விட நேரில் பார்க்கும் பொழுது என்னை விட ஜூனியரை சின்ன பையங்களை வாவான்னு சொல்லிடலாம். சீனியராக வாங்க வாங்க தான் கூப்பிடுவேன். ஜென்ரலான விஷயத்தை ஒரு பாட்டு பாடும் பொழுது என்னோடய ராகத்தில் பாடக்கூடிய பாட்டு, என்னோடய சொந்த ராகத்தில் பாடக்கூடிய பாட்டு வாங்க 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 தான் வரும். எல்லாத்துலேயுமே வாங்க வாங்க தான் வரும். அதில் நம்ம முழு மூச்சாக, முழு பொறுப்பாக, முழு திறனாக அதை வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். அதை கண்டிப்பாக வெளிப்படுத்துவேன். சரிங்களா? நிறைய பேர் பாட்டு அனுப்பிச்சுட்றீங்க, இது பாடுங்க அது பாடுங்கன்ட்டு. மரியாதை இல்லை என்றால் நான் பாட மாட்டேன். சரிங்களா? இதெல்லாம் ஐபி ஸ்டைல். நன்றி.